பாலைவன நாளாந்தர் பற்றி ஒரு வாழ்த்துரை வழங்க கவிஞர் கதிர்பாதி அவர்களை மேடைக்கு வைக்கிறேன். என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு மெசியாவுக்கு 3 மச்சங்கள் என்கின்ற புத்தகத்தினுடைய பதிப்பாளர் புதிய எழுத்து மனோன்மணி சார் அவர் இருக்கின்ற இந்த அவையில் அவருக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த களம் புதிது விருது வழங்கும் இந்த விழாவில் நான் ஒரு 11 வருடம் கழித்து ஒரு இருவருக்கு நன்றி சொல்ல இருக்கிறேன். ஏன்னா 11 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய முதல் கவிதை தொகுப்புக்கு களம் புதிது விருது கிடைத்தது. அந்த விருதை நான் ஒரு பெரும் மகிழ்வோடு பெற்றுக்கொண்டேன். அந்த விருதை விருதுக்குரிய நூலாக என்னுடைய புத்தகத்தை தேர்வு செய்தவர்கள் பரிந்துரை செய்தவர்கள் 2 பேர். என்னோடு சேர்ந்து சபரிநாதனுக்கும் கவிஞர் யவனிகா ஸ்ரீராம் அவர்களுக்கும் அந்த களம் புதிது விருது 2014ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. என்னுடைய புத்தகத்தை பரிந்துரை செய்தவர்கள் கவிஞர் செல்மா, அப்புறம் எழுத்தாளர் அசதா அவர்கள். எனக்கு அப்போது அந்த தகவல் எல்லாம் தெரியாது. அதன் பிறகு சமீபமாக ஒரு 2 வருஷம் கழித்து தான் நான் கேட்டேன். அண்ணன் கரிகாலன் அவர்களிடம் கேட்டேன், என்னுடைய புத்தகத்தை பரிந்துரை செய்தவர்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அந்த தகவலை சொல்கிறாரு. அவர் அசதாவும் செல்மா பிரியதர்ஷனும் தான் உன்னைய பரிந்துரை பண்ணாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ நான் அப்போது அந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளவில்லை அவர்கள் இருவருக்கும். அப்புறம் அந்த மேடையில் அந்த விருதை கவிஞர் தேவேந்திர பூபதி அவர்களுடைய கைகளில் இருந்து தான் நான் பெற்றுக்கொண்டேன். அப்போதும் நான் அவருக்கு நன்றியை தெரிவிக்கவில்லை. ஆனாலும் அந்த நன்றி உணர்ச்சி இப்போதும் எனக்கு இருக்கிறது. அந்த நன்றி உணர்ச்சியை புதுப்பித்துக் கொள்ளும் விதமாக அவர்கள் இருவருக்கும் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, கவிஞர் கரிகாலன் களம் புதிது விருது. பொதுவாகவே நான் என்னுடைய கவிதைகளுக்காக கொஞ்சம் ஒரு 10க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றவனாக இருக்கின்றேன் என்றாலும் கூட நான் சில விருதுகளை மனதுக்கு நெருக்கமான விருதாக சில விருதுகளை நான் நினைக்கின்றேன். அதில் முதன்மையான விருதாகவும் முக்கியமான விருதாகவும் நான் நினைப்பது களம் புதிது அமைப்பு வழங்கிய அந்த கவிதை விருது, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் கொடுத்த கவிதை விருது, அப்புறம் டாக்டர் எழுச்சி தமிழர் கவிதை இலக்கிய விருது. இந்த விருதுகளை எல்லாம் நான் எனக்கு மனதுக்கு நெருக்கமாகவும் என்னுடைய செயல்பாட்டுக்கு கிடைத்த உண்மையாக ஒரு நல்ல ஒரு அங்கீகாரமாகவும் தான் நான் நினைக்கின்றேன். நண்பர்களே, அந்த இந்த களம் புதிது விருதை பெற்ற ஒரு கவிஞராகவும் மகிழ்ச்சியோடு உங்கள் முன்பு நான் நிற்கின்றேன். தொடர்ச்சியாக இயங்கவில்லை என்றாலும் கூட தொய்வின்றி நானெல்லாம் இயங்குவதற்கு களம் புதிது விருது, கவிஞர் கரிகாலன் அவர்களுடைய மதிப்புரை, பாராட்டு உரை, இதை எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை, ஒரு பங்கை வகித்தது என்பதையெல்லாம் இந்த மேடையில் நான் நன்றியோடு சொல்லிக்கொள்வதை நான் மகிழ்ச்சியாக நினைக்கின்றேன். அந்த விருது கேடயத்தில் எனக்கு கொடுத்த அந்த விருது கேடயத்தில் ஒரு வரி ஒன்று குறிப்பிட்டிருந்தார் கவிஞர் கரிகாலன் அவர்கள். மொழியை அழகு செய்த கதிர்பாரதி அவர்களுக்கு உவந்து இந்த விருதை அளிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரியை குறிப்பிட்டிருந்தார். இப்போதும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. அப்படி மொழியை அழகு செய்த, மொழியை வளப்படுத்திய, மொழியை தன்னுடைய கவிதைகளால் இன்னும் விரிவு செய்த இந்த 4 கவிஞர்களுக்கு இந்த ஆண்டு இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்த 4 கவிஞர்களுமே என்னுடைய நண்பர்கள், ரொம்ப மனதுக்கு நெருக்கமான நண்பர்கள், எப்பொழுதும் பேசிக்கொள்ளக்கூடிய நண்பர்கள், என் கவிதையை எல்லாம் வாசிக்கக்கூடிய ஒரு நண்பர்கள். அப்படி அந்த நண்பர்கள் இந்த விருதை பெறுகிற பொழுது அந்த விழாவில் நான் இருக்கிறேன் என்பதெல்லாம் எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. நம்ம ரியாஸ் குரானா
என்னுடைய கவிதைகளை பற்றி பொருட்படுத்தி எழுதிய வெளிநாட்டில், அதாவது தமிழகத்தை விட்டு வெளியில் வாழக்கூடிய ஒரு முக்கியமான கவிஞர், என்னுடைய கவிதையெல்லாம் பொருட்படுத்தி எழுதிய ஒரு கவிஞர் என்றால் அந்த ரியாஸ் குரானாவை சொல்லலாம். அவர் வந்து என்னுடைய தொகுப்பு முதல் தொகுப்பு வந்திருக்கிற பொழுது கதிர்பாரதி கவிதையில் தனக்கான இடத்தை அடையாளம் கண்டுவிட்டு அதை நோக்கி நகர்ந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் வந்து அதை வந்து அவருடைய மாற்றுப்பிரதி அப்படிங்கிற ஒரு அந்த இதழில் வந்து எழுதினார். முதலாக நான் அதற்கு முன்பு நான் பேசியதும் இல்லை, அவரோடு பழகியதெல்லாம் இல்லை. ஆனாலும் என்னுடைய கவிதைகளை படித்துவிட்டு பொருட்படுத்தி தோழர் கதிர்பாரதி என்றெல்லாம் குறிப்பிட்டு அவர் வந்து எழுதியிருந்தது அப்போது எனக்கு உண்மையிலே மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதன் பிறகு நான் வந்து அவரை பற்றி படிக்கின்ற பொழுது எனக்கு அவருடைய கவிதைகள் மூலமாக முதலாக வந்து தேரியில் நிலாரசிகன் ஏற்பாடு பண்ண அந்த ஒரு இலக்கிய சந்திப்பில் அவருடைய அந்த நாவல் ஒன்றின் 3ஆம் பதிப்பு அப்படிங்கிற அந்த கவிதை தொகுப்புக்கு லிபி அரண்யா தான் அந்த விமர்சன கட்டுரை வாசித்தார்னு நினைக்கிறேன். அப்போ யவனிகால தலைமையில் அது நடந்தது. லிபி அரண்யா வாசித்தார். அப்பொழுது தான் எனக்கு வந்து ரியாஸ் குரானுடைய அந்த முதல் அந்த அந்த நாவல் ஒன்றின் 3ஆம் பதிப்பு அப்படிங்கிற அந்த கவிதை தொகுப்பு வந்து எனக்கு அறிமுகமானது. அதன் பிறகு அவரை ஊன்றி வந்து படிக்க ஆரம்பித்தார். அவருடைய இலக்கிய கட்டுரைகள், மற்ற அவருடைய கவிதைகள், அவருடைய பிளாக், அவருடைய பேட்டி, இது எல்லாமே வந்து படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ரியாஸ் குரானா அப்படின்னா எனக்கு முதல்ல வந்து அவர் சொன்ன ஒரு சேஸ் தான் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும். அந்த சேஸ் வந்து நான் இப்போ உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். ஆமாம், அவர் வந்து ஒரு சேஸ் ஒன்று சொல்ல, ரியாஸ் குரானாவே இந்த சேஸ் தான் எனக்கு வந்து பட்டுன்னு ஞாபகம் வரும். எந்த ஒரு பிரதியையும் திட்டவட்டமாக அறுதியிட்டு இலக்கியம் என்று அழைக்க முடியாது, அழைக்க விரும்பவில்லை, அழைப்பது ஒரு முடியாத காரியமும் கூட அப்படின்னு ஒரு சேஸ் வந்து அவர் சொல்லியிருப்பார். அவரை பற்றின அந்த விக்கிபீடியா அறிமுகத்துலையும் கூட அந்த சேஸ் வந்து இருக்கும். இது அவருடைய கவிதை, அவருடைய கவிதை செயல்பாடு மற்றும் அவர் வந்து இயங்குகிற முறையை ஒரு லைனில், ஒரு வரியில் அல்லது ஒன் லைனில் அவரை பற்றி குறிப்பிடுவதற்கான ஒரு சேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நண்பர்களே. நீங்கள் அடுத்து நம்ம கார்த்திக் திலகன், அவர் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் வந்து அவருடைய முதல் தொகுப்பு வெளியிட்ட காலத்திலிருந்து எனக்கு வந்து அவர் தெரியும். அவர் அந்த முதல் தொகுப்பு வெளிவருவதற்கெல்லாம் வந்து கவிஞர் கரிகாலன் வந்து பின்புலமாக இருந்து செயலாற்றினார் என்பது எனக்கு அதன் பிறகுதான் தெரியும். ஆனால் இப்போ கார்த்திக் திலகன் முதல் தொகுப்பிலிருந்து 5வது தொகுப்பு வரைக்கும் அவர் வந்து சென்று அடைந்திருக்கின்ற அல்லது சென்று வந்து சேர்ந்திருக்கின்ற ஒரு இடம் என்று நான் நினைப்பது என்னென்னா, அவருடைய கவிதைகளுடைய ஒரு முக்கியமான பண்பாக நான் வந்து நினைக்கிறது என்னென்னா, அவருடைய கவிதைகள் வந்து பக்தி இலக்கிய மனோபாவம் கொண்ட கவிதைகள், அதே நேரத்தில் சிற்றிலக்கியத்தினுடைய சிருங்காரத்தை உள்ளுக்குள் வைத்த இரண்டும் சேர்ந்த ஒரு கூட்டு சேர்க்கையான ஒரு கவிதையாகத்தான் வந்து நான் கார்த்திக் திலகனுடைய கவிதையை வந்து நான் பார்க்கிறேன் நண்பர்களே. அம்பிகா குமரன் அப்படிதான் மொழியை வந்து ஒரு விலங்கு போல ஒரு அசதா கூட குறிப்பிட்டார். ஒரு வெளியிலிருந்து இன்னொரு வெளிக்கு வந்து அனாயாசமாக தாவி போகிற ஒரு மொழிநடையையும் ஒரு படிமத்தையும் கொண்டு கவிதை எழுதக்கூடிய ஒரு கவிஞராக நான் வந்து அம்பிகா குமரனை வந்து அடையாளப்படுத்தி சொல்வதில் மகிழ்கிறேன். பாலைவன லாந்தரும் கூட அப்படிதான். பாலைவன லாந்தர் வந்து ஒரு எதிர்மையின் அழகியலை தன்னுடைய அனைத்து கவிதைகளிலும் முன்வைத்தவர் அப்படின்னு என்னுடைய முதல் பார்வையாக நான் வந்து சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் நண்பர்களே. பைபிளில் வந்து ஒரு சேஸ் ஒன்று இருக்குது. அதாவது வந்து இந்த தண்ணீர் வளம் பெற வேண்டும் என்றால் அதில் நீங்கள் உப்பிட வேண்டும் அப்படின்னு ஒரு சேஸ் இருக்குது. அதாவது உப்புள்ள தண்ணீர் தான் வந்து வளம் நிறைந்த தண்ணீர், உப்புள்ள தண்ணீர் தான் வந்து உயிராற்றல் மிக்க ஒரு தண்ணீர். உப்பு உள்ள தண்ணீரில் ஒரு மின்னல் தாக்கிய பொழுதுதான் முதலாக உலகத்தில் அல்லது பிரபஞ்சத்தில் உயிர் வந்து தோன்றியதாக விஞ்ஞானம் வந்து நமக்கு பொருள் சொல்கிறது. அப்படி உப்பு என்பது வந்து ஒரு வளத்தின் குறியீடாக பைபிளில் சொல்லப்படுகிறது. பெரும்பாலும் வந்து
ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர் அல்லது ஒரு மீடியா நிறுவனத்தினுடைய உயர்ந்த பொறுப்புகளில் இருப்பவர்கள் கஞ்சியில் உப்பு கலந்திருப்பது போல யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் அவர்கள் வந்து கலந்திருக்க வேண்டும். அவருடைய பணியில் வந்து ஆசிரியருடைய இது துருத்திக்கிட்டு தெரியக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த போல மொழியினுடைய ஒரு உப்பாக இருப்பவர்கள் இந்த கவிஞர்கள். மொழியினுடைய வளமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து கவிஞர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே அது வந்து மிக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். பெரும்பாலுமே வந்து உலகத்தில் இருக்கிற மக்கள் தன்னுடைய லெகசியான லிட்ரரி வடிவமாக கவிதையை தான் முன்வைக்கிறார்கள். கவிதை தான் அவர்களுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு அல்லது விரும்பத்தக்க ஒரு இலக்கிய வடிவமாக இருக்கிறது. ஆனாலும் எல்லாராலும் வந்து அவ்வளவு ஈஸியாக கவிதையை விரும்புகிற அளவுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து கவிதையை வந்து எழுதிவிட முடிவதில்லை என்பது இதற்கு ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்றதெல்லாம் நான் வந்து யோசிக்கிறேன். பெரும்பாலுமே வந்து இப்படி ஒரு வாழ்க்கையை வந்து அதன் போக்கில் வாழ்வதற்கு அல்லது அந்த வாழ்க்கையை வந்து திருப்பி விடுவதற்கு பெரும்பாலும் வந்து இந்த கவிஞர்கள் அல்லது வந்து படைப்பாளிகள் சொன்ன ஒரு வார்த்தை வந்து அவர்கள் சொன்ன வந்து ஒரு கருத்தாக்கம் வந்து இந்த வாழ்வை அல்லது இந்த வாழ்வின் போக்கை திசை மாற்றி விடுவதாக இருக்கும். அப்படி சொல்லப்பட்டது தான் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர், தேரா மன்னா நீயா மன்ன நீயே கல்வன், இப்படியெல்லாம் வந்து செட் பண்ணி அந்த நரேஷனை நோக்கி வந்து உலகத்தை அல்லது உலகத்தின் போக்கை வந்து திருப்பி விடுவதாக இருப்பது வந்து ஒரு கவிஞருடைய ஸ்டேட்மெண்ட்டாகத்தான் இருக்கும் அல்லது ஒரு படைப்பாளருடைய ஸ்டேட்மெண்ட்டாகத்தான் இருக்கும். அப்படிதான் யாரை காட்டிலும் ஒரு படைப்பாளி அல்லது ஒரு கவிஞன் மற்றவர்களை காட்டிலும் கொஞ்சம் தடுமாறுகிற பொழுது அது எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி அல்லது இலக்கியத்திலும் சரி அல்லது லௌகீக வாழ்க்கையிலும் சரி, ஒரு தடுமாறுகிற பொழுது ஒரு படைப்பாளி தடுமாறுகிற பொழுது அல்லது ஒரு கவிஞன் தடுமாறுகிற பொழுது இந்த சமூகமே நிலைகுலைந்து போய்விட்டதாக ஒரு பாவனை கிடைக்கிறது. அதனால தான், ஏன்னா அவன் தான் வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறான். முதல்ல ஒரு கவிஞர் அல்லது ஒரு கலைஞன் ஒரு படைப்பாளி தான் கண்டுபிடிச்சி சொல்கிறான் யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்ட்டு. அதுக்கு பிறகு அதை நோக்கி அல்லது அதை பின்பற்றி கொண்டு மற்றவர்கள் வந்து போகிறார்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்படி மக்களால் வந்து அதிகம் நேசிக்கப்பட்டவர்களும் உலகத்தில் வந்து கவிஞர்களாகத்தான் இருப்பார்கள். இன்றைக்கு வந்து இங்கிலாந்தில் உலகத்தில் வந்து நாடக இலக்கியத்தினுடைய தந்தையாக போற்றப்படுகிற ஷேக்ஸ்பியர் இங்கிலாந்தில் ஒரு கவிஞராகத்தான் இன்றளவும் வந்து அறியப்படுகிறார். சிலி நாட்டினுடைய அதிபர் தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் செய்த பாப்லோ அறிவிப்புயில் வந்து ஒரு காதல் கவிதை எழுதிய உலகமெங்கும் வந்து அறியப்பட்ட ஒரு கவிஞராகத்தான் வந்து அவர் இருக்கிறார். இந்திய பத்திரிகையில் முதலில் கார்ட்டூனை வந்து அறிமுகப்படுத்தியவர் மகாகவி பாரதியார் தான். அவரும் ஒரு கவிஞர் என்பது நமக்கு எல்லாமே தெரியும். அதே போல் வந்து பெரும்பாலுமே வந்து நான் ஏற்கனவே வந்து சொன்னது மாதிரி இந்த லிட்ரேச்சர், அதாவது கவிதை எழுதுவது அப்படிங்கிறது வந்து ஒரு தனி வந்து ஒரு மனோபாவம். பிரம்மராஜன் வந்து சொல்லுவார், ஒரு கவிதை எழுதுவதை காட்டிலும் அல்லது ஒரு கவிதையை படிப்பதை காட்டிலும் வேறு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருப்பதாக இந்த சமூகம் வந்து பாவனை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சமூகத்தை பார்த்து அவர் வந்து ஒரு திட்டுறது மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருப்பார். ஜப்பானில் வந்து இன்றைக்கும் நீங்கள் வந்து நம்ம பெண் பார்க்க போனால் பெண்ணுக்கு பாட்டு பாட வருமா, நல்லா பேசுவாங்களா அப்படின்னு கேட்குறது மாதிரி ஜப்பானில் இன்றைக்கும் பெண் பார்க்க போகும் பொழுது பெண்ணுக்கு ஹைக்கூ கவிதை எழுத வருமா என்று கேட்கின்ற வழக்கமெல்லாம் வந்து இன்றைக்கும் இருக்கிறது. ஏன் நான் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, உலகத்தினுடைய முக்கியமான லிட்ரரி லெகசி வடிவமாக கவிதை தான் இருந்து வருகிறது. கவிஞர்கள் தான் வந்து உலகத்தை வந்து மேலதிகமாக பாதித்தவர் என்றெல்லாம் வந்து சொல்லலாம். வான்கா வந்து முதல்ல கவிதை எழுதணும்னு தான் ட்ரை பண்ணார். அவர் வந்து கவிதை எழுத முடியல அவரால். அவர் ஒரு தோற்றுப்போன கவிஞர். அதன் பிறகுதான் அவர் வந்து ஓவியத்தின் பக்கம் தன்னுடைய பார்வையை செலுத்தினார். அதன் பிறகுதான் ஓவியத்தில் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு படைப்பாளியாக, உலக அளவில் அந்த படைப்பாளியாக உயர்ந்தார் என்பதெல்லாம் வந்து அவரை பற்றின இந்த வரலாறு. அப்புறம் நண்பர்களே, இந்த
கவிதையை வந்து இப்போ நான் சொன்ன வந்து இந்த கவிஞர்கள் வந்து மொழிக்கு வந்து ஒப்பாக இருக்கிறார்கள். இந்த மொழியை வந்து வளப்படுத்துவதும் இந்த மொழியை விரிவு செய்வதும் மொழியை வந்து இலக்கமாக பயன்படுத்துவதும் வந்து முக்கியமான பணி செய்கிறவங்க வந்து கவிஞர்கள், அந்த மொழியினுடைய தூதுவராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் கூட இந்த மொழி ஒரு கவிஞராக வந்து எனக்கு வந்து ஒரு இது வந்து அதிகமான வார்த்தை தான். ஆனாலும் வந்து இந்த மொழி வந்து ஒரு தற்குறித்தனமாக இருக்கிறது. எனக்கு நான் நினைப்பதையெல்லாம் வந்து சொல்லுவதற்கு இந்த மொழி வந்து தகுதியுடைய மொழியாக இல்லையோ என்றெல்லாம் நான் வந்து சந்தேகப்படுகிறேன். இந்த மொழி வந்து ஒருவனை மனிதன் என்கின்றது, ஒருவனை புனிதன் என்கின்றது, அல்லது அப்படி சிந்தித்து சொல்வதற்கான ஒரு விருப்பத்தை அல்லது ஒரு சுதந்திரத்தை வந்து மொழி வந்து அவனுக்கு கொடுக்கிறது. மொழி ஒருவனை ஒடுக்கப்பட்டவன் என்கின்றது, மொழி ஒருவனை உயர்ந்த சாதி என்று சொல்கிறது, அல்லது அப்படி சிந்தித்து சொல்வதற்கான இடத்தை வந்து இந்த மொழி வந்து வழங்குகிறது. இப்படி மொழியை வந்து சந்தேகிக்கக்கூடிய அல்லது மொழியை இன்னும் சமத்துவம் நிறைந்த ஒரு மொழியில் கவிதையை எழுத வேண்டும் அல்லது கவிதையை சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு இடத்தை நோக்கி சந்தேகத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு பார்வையை இந்த மொழி எனக்கு கொடுத்திருக்கிறது. இன்னும் நாம் பேசுகின்ற அல்லது நாம் புழங்குகின்ற மொழி வந்து சமத்துவம் இல்லாத மொழியாக இருக்கிறது. அதாவது வந்து ஒருவரை சொல்லும் பொழுது அவன் என்று சொல்வதற்கும் அவர் என்று சொல்வதற்கும் வந்து தமிழில் வந்து அவ்வளோ ஒரு 2 வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் குறைஞ்சபட்சம் ஆங்கிலத்தில் வந்து ஹீ என்று சொன்னாலோ ஹிம் என்று சொன்னாலோ அவன் அவனுடைய அப்படின்னு ஒரு சமத்துவமான ஒரு 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 வார்த்தையை சொல்வதற்கோ மொழி சொல்வதற்கோ தமிழில் வந்து இன்னும் அதற்கான ஒரு இடம் இல்லை. இன்னும் ஒரு ஏற்றத்தாழ்வோடு தான் வந்து இந்த மொழி வந்து நகர்த்துகிறார். அது மொழி படைப்பாளி மீது அல்லது ஒரு மனிதன் மீது நிகழ்த்துகிற ஒரு அதிகார வன்முறையாக வந்து ஒரு கவிஞனாக நான் இதை பார்க்கிறேன். பாலைவன லாந்தருடைய கவிதைகளை பற்றி யோசிக்கும் பொழுது இப்படியெல்லாம் யோசிப்பதற்கான ஒரு இடத்தை அவருடைய கவிதைகள் வழங்குகின்றன என்று சொல்வதற்காகத்தான் நான் வந்து இவ்வாறு நான் வந்து சொல்வதற்கெல்லாம் நான் தலைப்பட்டேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் பாலைவன லாந்தருடைய ஒட்டுமொத்த கவிதைகளுடைய ஒரு பண்பாக நான் நினைப்பது ஒரே ஒரு 2 வார்த்தை தான், எதிர்மையின் அழகியல். அதுதான் வந்து பாலைவன லாந்தருடைய ஒரு முக்கியமான கவிதையினுடைய பண்பாக நாம் வந்து பார்ப்பது அதுதான். அவர் வந்து எதையுமே வந்து கேள்விக்கு உட்படுத்தாமல் எதையும் வந்து அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்புறம் தான் வந்து எந்த பாலின பாகுபாடுக்குள்ளும் தன்னை வந்து பொருத்தி கொள்ள முடியாத ஒரு சிந்தனைக்குரிய அல்லது ஒரு சிந்தனை மிகுந்த ஒரு கவிதை எழுதக்கூடியவராகவும் வந்து பாலைவன லாந்தர் அவர்கள் இருக்கிறார். அதாவது எமிலி டிக்கன்சன் வந்து ஒன்று சொல்லுவாங்க, காயம்பட்ட மான் மேலதிகமாக தாவும் அப்படின்னு ஒரு எமிலி டிக்கன்சனுடைய ஒரு கொட்டேஷன் ஒன்று இருக்கிறது. பாலைவன லாந்தருடைய கவிதையினுடைய அடிநாதமாக இருப்பது இந்த காயம்பட்ட அந்த மனது அல்லது காயம்பட்ட ஒரு மனோநிலை மேல் அதிகமாக தாவுகின்ற பொழுது அந்த கவிதையில் மொழியும் தடுமாறித்தான் போகிறது என்பதையெல்லாம் நான் வந்து சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் நண்பர்களே. அரேபிய கவிஞருடைய நிசார் கப்பானி அவருடைய ஒரு கவிதையுடைய பாதிப்பில் நான் ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தேன். இன்னும் சொல்லப்போனால் அதை மொழிபெயர்த்திருந்தேன்னு கூட சொல்லலாம். கையில் வாளும் கேடகமும் ஏந்தி காவல் சம்மனசுகள் காவல் காக்கும் எனது வீட்டின் கதவை தட்டினாய் பேயே, இதோ என் இதயத்தின் கதவுகள் திறந்து கொண்டதை பார் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அந்த பேய்மையை, கடவுளுக்கு எதிரான அல்லது எதிர்மை நிலையில் இருக்கிற அந்த பேயினுடைய அழகியலை அல்லது எதிர்மையினுடைய அரசியலை பேசக்கூடிய கவிதையாக பாலைவன லாந்தருடைய கவிதைகள் வந்து இருக்கின்றன அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பைபிளில் இன்னொரு இடத்துல ஒன்று சொல்லுவாங்க, உன் கண்ணில் உள்ள உத்திரத்தை விட்டுவிட்டு உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை நீ வந்து பார்க்காதே, உன் கண்ணிலுடைய இருக்கிற உத்திரத்தை முதல்ல நீக்கிட்டு பாரு அப்படின்னு வந்து சொல்கிற ஒரு இடம் ஒன்று இருக்கும். ஆனால் பாலைவன லாந்தருடைய கவிதைகளுடைய பண்பாக அவருடைய முக்கியமான ஒரு குணாம்சமாக நான் நினைப்பது, எல்லாருடைய கண்களிலும்
சிறு துரும்பையாவது தூவிவிட்டு அந்த கண்களில், அவருடைய மனதில், அவருடைய சிந்தனையில் சிறு உறுத்தல்களை உண்டு பண்ணக்கூடிய கவிதைகளாக பாலைவன ஆந்தருடைய கவிதைகள் இருக்கின்றன. ஒரு பொருத்தமான ஒரு கவிஞருக்கு, ஒரு பொருத்தமான செயல்பாட்டலாருக்கு, ஒரு பொருத்தம். அவர் பாலைவன லாந்தர் ஒரு ஆவணப்படம் ஒன்று எடுத்தவங்க. அப்புறம் லாந்தர் ஆர்ட் கேலரி, லாந்தர் ஆர்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பை வச்சு வந்து வழிநடத்தி வர. நேற்று கூட வந்து தில்லையோட தாயை திண்ணி இந்த புத்தகத்துக்கு ஒரு 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 விரிவான ஒரு விமர்சன கூட்டத்தை நடத்தினவங்க நேற்று கூட நடத்தினாங்க. 4 கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்காங்க. உப்பு வயலெங்கிலும் கல்மீன்கள், ஓநாய், பெருந்தச்சன், இன்னொன்று லாடம் அப்படிங்கிற ஒரு 4 கவிதை தொகுப்பு. அசதா அவர்கள் சொன்னது போல் ஒரு சிறுகதை தொகுப்பு. அந்த சிறுகதை தொகுப்பு வந்து மீலி அப்படிங்கிற டைட்டில். நான் கூட மீலி அப்படின்ட்டு அந்த டைட்டில் அவங்க அனௌன்ஸ் பண்ணோன்னா நான் என்ன நினச்சேன், மீல் அப்படிங்கிறடைய ஒரு பெண் வருஷனாக மீலி அப்படின்னு கூட அவங்க எழுதியிருப்பாங்க போல இருக்குது. பெண்பாலாக அதை சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. ஏன் இப்படி ஏன் இப்படி அப்படின்னு கூட நான் அதை யோசித்தேன். ஸ்ரீராம்கிட்ட கூட நான் வந்து ஸ்ரீராம் அவர்கள் கூட பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் முதல்ல அது என்னன்னு வந்து நம்ம பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீலினா என்ன அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஆண்களுடைய சில பருவங்களில் 40லேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிற அந்த பருவத்துக்கு பெயர் மீலி அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரிய வந்தது. இப்போ நாலாம் மீலி பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அப்படி ஒரு ஆழமாக ஒரு சிந்திக்கக்கூடியவர். நான் பொதுவாகவே வந்து கவிஞர்கள் சிறுகதை எழுத வந்து உரைநடை எழுத வந்தாங்கன்னா நான் ரொம்ப கூர்ந்து அவங்கள்ட்ட கவனிக்கிறது வந்து அதில் உள்ளடக்கமோ அல்லது அது பேசுகிற அரசியலோ அதெல்லாம் வந்து 2ஆம் பட்சம் தான். முதலில் மொழி என்பது அவர்களிடம் வந்து உரைநடையில் எப்படி தொழில்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் வந்து முதல்ல பார்ப்பேன். நான் அந்த வகையில் வந்து அவருடைய பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு கதை வந்து அந்த தொகுப்புலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. அது வாசகசாலை இணையத்தில் வந்து அது வெளியான அந்த கவிதை ரொம்ப அழகான அந்த கதை. நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே வருமானம், அது ஒரு எதிர்பாராத ஒரு முடிவு. அந்த முடிவு வந்து எனக்கு அந்த இடத்துல சரியாக புரியல. ஒன்றும் புரியணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, வந்து எல்லாமே புரிஞ்சிடணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனால் அந்த கதையை வந்து அவங்க நகர்த்தி கொண்டு வந்த இடம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடம். வந்து தற்காலத்தை வந்து ரொம்ப ரொம்ப இலகுவாக 2016 சென்னையில் வந்த ஒரு மழை வெள்ளத்தை வந்து அவ்வளோ ஒரு அழகாக மழை வெள்ளத்தையும் ஒரு தனியாக ஒரு அறையில் வாழக்கூடிய ஒரு இளைஞனுடைய மன கொந்தளிப்பையும் அவனுடைய வாழ்க்கையை வந்து முன்னாடியும் பின்னாடியும் போய் ரொம்ப அழகாக அதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அருமையாக விவாதிச்சிருப்பாங்க. அந்த வகையில் வந்து ரொம்ப நல்ல சிறுகதை எழுதக்கூடியவராகவும் இருக்கிறார்கள். இப்பொழுதும் முதல் தொகுப்பே சிறுகதையெல்லாம் எழுதுகிறவங்களாம் ரொம்ப கிளாரிட்டியாக எழுதுகிறாங்க. இப்போது நான் சமீபத்தில் நிறைய முதல் சிறுகதை தொகுப்பெல்லாம் வாசித்தேன். நான் வரவணையன் செந்தில் எழுதின காலிகிராஃபி அப்படின்னு ஒரு தொகுப்பு, ரொம்ப பிரமாதமான தொகுப்பு. 6 சிறுகதைகள் கொண்ட அந்த தொகுப்பு. அதில் 6 கதைகளில் 4 கதைகளை இந்தியாவின் எந்த மொழியிலும் வந்து மொழிபெயர்க்கலாம் அப்படிங்கிற கதை சத்துள்ள அந்த தொகுப்பு. அப்புறம் சாதுரையோட தீடைன்னு ஒரு தொகுப்பு. அப்புறம் ஜிபி இளங்கோவனுடைய புலிமுக கருப்பன் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு. இது எல்லாமே வந்து தமிழில் வந்து முதல் சிறுகதை தொகுப்பு. இப்படி இதுவும் உங்களுடைய முதல் சிறுகதை தொகுப்பு தானே? மீலியும் பாலைவனனுடைய முதல் சிறுகதை தொகுப்பு. இப்படி அந்த சிறுகதை தொகுப்பையும் முக்கியமான முதல் சிறுகதை தொகுப்பாக வைத்து நாம் வந்து பேசுவதற்கும் விவாதிப்பதற்கும் அந்த தொகுப்பில் வந்து அவங்க நிறைய விவாத களங்களை வந்து அவங்க எழுப்பி விட்டுருக்காங்க. அந்த வகையில் பொருத்தமான ஒரு கவிஞருக்கு மிகவும் பொருத்தமான ஒரு விருதை வழங்கிய களம் புதிது அமைப்புக்கும் கரிகாலனுக்கும் விருதை பெற்ற பாலைவன லாந்தர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, உங்களுக்கும் வணக்கம்.